ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஒரு தனிப்பெருமை என்னன்னா, மற்ற கோவிலை பற்றி ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள், பாடல் பெற்ற திவ்யதேசங்கள். ஆனால் இந்த கோவிலில் ராமானுஜரே இருந்தார், பல ஆண்டுகள் இருந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் பாதம் பதிச்ச இடம், வைஷ்ணவ தலைநகரம் என்று அந்த ஒரு கோவிலுக்கு தான் பேர். பல்வேறு வைணவ சாத்திரங்கள் ஸ்ரீரங்கத்தில் தான் எழுதப்பட்டன. வேதாந்த தேசிகருக்கு ஒரு சவால் வந்தது. ஏன்னா வேதாந்த தேசிகர் கடலூர் திருவையந்திரபுரத்தில் ஐகிரிவருடைய அருளாலே கவிதை எழுதக்கூடிய பாக்கியம் பெற்றார். அவருக்கு நல்ல கியாதி புகழ். அப்போ ஒரு பொறாமை கொண்ட புலவன் என்ன பண்ணா, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்குவோம், ஒரு ராத்திரிக்குள்ள 1000 பாட்டு எழுதணும், யார் சீக்கிரம் முடிக்கிறா, யார் பாட்டு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். 2 பேரும் ஒத்துக்கிட்டா அந்த புலவன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு ராத்திரி தூங்குனா சரிப்படாது அப்படின்னு தூக்கம் முடிக்கிறதுக்கு கஷாயம்லாம் குடிச்சு, இப்போ நாம டீ காப்பி குடிக்கிறோம்ல அந்த மாதிரி கஷாயத்தெல்லாம் குடிச்சு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டான். ராத்திரி பூரா எழுதுறான். ஆனால் வேதாந்த தேசிகர் என்ன பண்ண, போய் தூங்கிட்டார். நல்லா தூங்கிட்டு விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திரிச்சார். 3 மணிக்கு எழுந்திரிச்சு எழுத ஆரம்பிச்சார். எதை பற்றி எழுத ஆரம்பிச்சாருன்னா, பகவானுடைய ரங்கநாத பெருமாளுடைய பாதுகைகளை பற்றி எழுத ஆரம்பிச்சார். பாருங்க, கிட்டு 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 ஏதோ மனப்பாடம் பண்ணி எழுதுன மாதிரி எழுதிவிட்டார். 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார் சன்னதிக்கு. இந்த ஆளு ராத்திரி பூரா தூங்காம எழுதி 300 கூட முடிக்க முடியல. அவன் தோத்து போய் காலில் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் வரலாறை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா நாள் கணக்காக பேசிட்டே இருக்கலாம். 10 பௌர்ணமிக்கு பேசலாம். நான் யூடியூப் போட்டிருக்கேன், ஸ்ரீரங்கத்தை பற்றி 5 யூடியூப் போட்டிருக்கேன், பாருங்க என்னுடைய சேனல்ல.